வரதா, நித்தியப்படி நான் உன்னை தரிசித்துக் கொண்டிருக்கிறேன். இருப்பினும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக நீ எனக்கு காட்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறாய். இதனால்தான் தினமும் வெவ்வேறு வண்ணப்பூக்களை கொண்ட மாலைகளால் உன்னை அலங்கரிக்க வேண்டும் என்று இந்த அடியவனுக்கு ஆசை ஏற்படுகிறது. எப்படியெல்லாம் என் வாழ்க்கையை நீ மாற்றியிருக்கிறாய் வரதா. பார்கவதாசனாக பட்டும் பகட்டான ஆடைகளும் முத்து மாலைகளும் அணிந்து பழைய வந்த இந்த அடியவனின் மனதில் புகுந்து ஒரு நொடியில் அத்தனையும் துறக்க வைத்தாய். பக்தி என்பதை மட்டும் ஆழமாய் அடிமனதில் இருக்க வைத்தாய். திருக்கச்சி என்று ஊரே அழைக்க வைத்தாய். இது உன்னால் அன்றி யாரால் முடியும்? நாளுக்கொரு புஷ்ப மாலையால் உன் திருமார்பை அலங்கரிக்கும் கைங்கரியத்தையும், திருமேனி வேர்க்காமல் இருக்க ஆலவட்டம் வீசும் கைங்கரியத்தையும் எனக்கு கொடுத்திருக்கும் உன் கருணையே கருணை. ஆனால் குறும்புக்கும் உன்னிடம் குறைச்சலே இல்லை. நீர் வீசினீர், நாம் பேசினோம் என்று எனக்கு அதிர்ச்சி கொடுத்தாயே, அதை சொன்னேன். அதனால் தானே பிறகு திருக்கோஷி நம்பிகளால் நான் பாகவத சம்பந்தத்தை பெரும்படி செய்தாய். நீ எதற்காக எதை செய்கிறாய் என்பதைத்தான் இந்த உலகமே புரிந்து கொள்ள முடியாத புதிராக இருக்கிறது. கடைசி வரையில் நம் தொடர்பு நீடிக்க வேண்டும். இந்த அடியவன் விடும் கடைசி மூச்சு வரையில் உன்னை இந்த அடியவன் நினைத்திருக்க வேண்டும். இதற்கு நீ வழிவகுத்து விட்டால் என்னை விட இந்த உலகத்தில் பாக்கியசாலி வேறு யாருமே இருக்க முடியாது. என்ன நம்பிகளே, சலிக்காமல் இப்படி வீசிக்கொண்டிருக்கிறீர்களே, சற்று ஓய்வெடுத்துக் கொள்ளக்கூடாதா? ஏன் நம்பிகளே, நீங்கள் பூர்வ ஜென்மத்தில் என்ன புண்ணியம்தான் செய்தீர்கள்? ஏன்? இல்லை, பெருமாளுடன் பேசும் பெரும் பேறு உமக்கு கிடைத்திருக்கிறதே. நீர் போன பிறவியில் செய்த புண்ணியங்களை சொன்னால் ஏதோ அதில் கடுகளகாவது இந்த பிறவியில் செய்ய நான் முயற்சிப்பேன். பெருமாளுடன் பேசும் பேராசையெல்லாம் எனக்கு இல்லை. இந்த ஜென்மம் கிடைத்தேற வேண்டுமே, அதற்காகத்தான். சரி, கோவில் அதிகாரி என்னை கூப்பிட்டிருக்கிறாராம். போய்விட்டு வந்து நெய்வேத்தியம் செய்கிறேன். சற்று பார்த்துக் கொள்கிறீரா? கவலைப்படாதீர்கள், பத்திரமாக பார்த்துக் கொள்கிறேன். சரி நம்பிகளே. திருக்கச்சி நம்பிகளே, என்னப்பா வரதா, மூக்கில் வியர்க்குமா உனக்கு? சற்று நேரம் நிம்மதியாக பெருமாளுடன் பேசிக் கொண்டிருக்கலாம் என்று நினைத்தேன். வந்து விட்டாயா? ஏன், நீர் பெருமாளுடன் பேசுவதற்கு நான் என்ன குறுக்கேவா நிற்க போகிறேன்? பேசும் பேசும். எங்கோ பேசுவதெல்லாம் என் செவியில் விழுகிறது என்று நீதானே சொல்லி இருக்கிறாய். நீ இவ்வளவு பக்கத்தில் இருந்தால் உன் செவிகளில் விழாமலா போய்விடும்? சரி, இந்த முறை செவியை அழுந்த மூடிக்கொள்கிறேன். ஏதோ அந்தரங்கமாய் பேச போகிறீர் என்று நினைக்கிறேன். அதுதான் நான் கேட்க கூடாது என்று நினைக்கிறீர். மோட்சம் தங்களுக்கு கிட்ட போகிறது என்று பெருமகிழ்ச்சி அடைந்திருக்கிறீர். இந்த சந்தோஷமான விஷயத்தை பெருமாளோடு பங்கு போட்டுக் கொள்ள போகிறீர், அதுதானே? அடடா வரதா, எப்படித்தான் என் மனதிற்குள் இருப்பதை எல்லாம் தோண்டி துருவி நீ கண்டுபிடித்து விடுகிறாயோ தெரியவில்லை. அது எப்படி என்று சொல்லிவிட்டால் ரசம் போய்விடுமே. சரி, சொல்ல வேண்டாம். இங்கே என்ன விஷயமாக நீ இப்போது வந்திருக்கிறாய் என்றாவது சொல்லலாம் அல்லவா? சொல்கிறேனே, ஆனால் பசி காதை அடைக்கிறது. அடைக்கட்டும், அதற்கு இந்த அடியவன் என்ன செய்ய முடியும்? உள்ளே நெய்வேத்தியம் இருக்கிறதல்லவா, அதை சற்று கொண்டு வாயேன், பசியாற்றிக் கொள்வோம். என்னது, பசியாற்றிக் கொள்வோமா? அதுவும் நெய்வேத்தியா? வரதா, அதை நீ பசியாற்றினாலே தவறு. அந்த பாவத்தில் என்னையும் சேர்த்துக் கொள்கிறாயா? இங்கே பார் வரதா, விளையாடாதே. உள்ளே நெய்வேத்தியம் இருப்பது உண்மைதான், ஆனால் அதை வரதனுக்கு நெய்வேத்தியம் செய்யப்பட வேண்டும். நானும் ஒரு வரதன் தானே, போய் எடுத்துக்கொண்டு வா. பசி தாங்க முடியவில்லை. என்ன யோசிக்கிறாய்? நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் நடந்தனவா இல்லையா? நடந்தன. நீரே என்னை அந்த வரதன் தான் நீ என்று சொல்லி இருக்கிறீரா இல்லையா? ஆமாம். பிறகென்ன, எவ்வளவோ செய்திருக்கிறேன் உமக்கு. நீ எனக்கு பசியாற்ற கூடாதா?
என்ன ருசி, என்ன சுவை! இரண்டும் ஒன்றுதானே வரதா? அது எப்படி? ருசி என்பது ஒரு சொல், சுவை என்பது இன்னொரு சொல். எப்படி இரண்டும் ஒன்றாக முடியும்? வரதா, இரண்டிற்கும் பொருள் ஒன்றுதானே என்று சொன்னேன். அப்படி அல்லவா நீர் கேட்டிருக்க வேண்டும். சரி, போகட்டும். ஏன் இது இவ்வளவு சுவையாக இருக்கிறது என்று தெரியுமா? தெரியாது. பக்தர்களின் அன்பும் இதில் கலந்திருக்கிறது. பரம ஏழையாக இருந்தாலும் பக்தி பரவசத்தோடு கொடுத்தால் அதை அகமகிழ்ந்து ஏற்றுக்கொள்வான் இறைவன். ஏன் திருக்கச்சி, இந்த அற்புதமான நைவேத்தியத்தை நீரும் ஒரு உருண்டை சாப்பிட்டு பாரேன். வேண்டாமப்பா, நீ புசித்தாலே நான் புசித்த திருப்தி எனக்கு. அருமையான நைவேத்தியத்தை ருசிக்கும் வாய்ப்பை புறக்கணிக்கிறீர். புறக்கணிப்பதா? அதுவும் பிரசாதத்தையா? நிச்சயமாக இல்லை. சற்று நேரம் கழித்து பட்டர் அனைவருக்கும் பிரசாதத்தை கொடுப்பார். அப்போது நானும் உண்கிறேன். சரி சரி, பசி ஆயிற்றா? போதுமா? போதாது. பாதி பசிதான் ஆறி இருக்கிறது. கையை நீட்டி நீட்டி நீர் கொடுப்பதை வாங்கி சாப்பிடுவதற்குள் கை வலிக்கிறது. ஒன்று செய்யுமேன். என்ன? பேசாமல் ஊட்டிவிடும். எது? ஊட்டி விடுவதா? ஆமாம், ஊட்டிவிடதான் சொல்கிறேன். நன்றாக இருக்கிறதப்பா நீ சொல்வது. நைவேத்தியத்தை கொண்டு வா என்றாய், கொண்டு வந்தேன். சரி, கையில் உருண்டை பிடித்து கொடு என்றாய், கொடுத்தேன். இப்போது ஊட்டி வேறு விட வேண்டும் என்கிறாய்? திருக்கச்சி நம்பிகளே, உமக்கு இந்த வரதன் மேல் பிரியமே இல்லை. ஏதோ கடமையே என்றோ கடனே என்றோ நைவேத்தியத்தை உருட்டி உருட்டி என் கையில் வைக்கிறீர். அப்படி இல்லை வரதா. அப்படி இல்லை அல்லவா? ஊட்டிவிடும். விடமாட்டாய் போல் இருக்கிறதே. என் கையும் வலிக்காமல் இருக்கும், வயிறும் நிரம்பும். நீரும் சீக்கிரம் சென்று உன் ஆளவட்ட கைங்கரியத்தை தொடங்கலாம். வரதா, சீக்கிரம் ஊட்டிவிடு. வர வர உன் அன்பு தொல்லை தாங்கவே முடியவில்லை வரதா. சரி, இந்தா. பட்டரே, நம் மடப்பள்ளிக்கு விறகு கொண்டு வந்து போடுகிறானே, அவன் பெயர் என்ன? ஆலயனா, ஆலப்பனா? ஆலயன் என்றுதான் நினைக்கிறேன். ஏன் கேட்கிறீர்கள்? அவன் கண்ணில் பட்டால் என்னை வந்து பார்க்க சொல்லுங்கள். சொல்கிறேனே. ஏன், இடையில் ஏதாவது தவறு செய்து விட்டானா? அதுவும் அவன் செய்யக்கூடியதுதான். ஆனால் இந்த முறை புகார் அதுவல்ல. அவன் போட்ட விறகு ஒரே ஈரமாக இருக்கிறதாம். புகையைத்தான் கக்குகிறதே தவிர சரியாக எரியவில்லை என்று மடப்பள்ளியை பார்த்துக் கொள்கிறானே அனந்தன், அவன் கூறினான். வரட்டும், நானும் அவனை பார்த்தால் சொல்கிறேன். ஏன், கையோடு அவனை உங்களிடம் அழைத்துக் கொண்டு வந்து விடுகிறேன். 2-3 மாதங்களுக்கு முன்பும் இப்படித்தான் செய்தானாம். அப்படியா? ஏன் பட்டரே, நம் கோயில் நிலத்திலிருந்து வருடத்திற்கு 8 மூட்டை நெல் தானே கொடுக்கப்படுகிறது. ஆமாம், ஆனால் அவன் போடும் பிறகிற்கு 8 மூட்டை நெல்லே அதிகம். அதைத்தான் நான் சொல்கிறேன். அதை 6 மூட்டையாக குறைக்க போகிறேன். சரி, அப்பொழுதுதான் அவன் வழிக்கு வருவான். அதன் பிறகு எடையிலும் குறைய வைக்காமல் காய்ந்த விறகாக போட்டு ஒழுங்காக வேலை செய்வான். ஆமாம், இப்படி ஏதாவது செய்தால்தான் அவன் சரிப்படுவான். பெருமாளுக்கு தலிகை சமர்ப்பிக்க நேரமாகிவிட்டது. நீர் கூப்பிட்டீர் என்று அப்படியே வந்துவிட்டேன். சுவாமிக்கு தலிகை செய்துவிட்டு வந்து விடுகிறேன். சுவாமி, பெரிய அபச்சாரம் நடந்து விட்டது. பதட்டப்படாதே. அப்படி என்ன அபச்சாரம் நடந்து விட்டதப்பா? மணவாளா, முதலில் மூச்சரைப்பு குறையட்டும், பிறகு பேசுவாயாக. இல்லை சுவாமி, உடனே சொல்ல வேண்டும். பெருமாளுக்கு வைத்திருந்த நைவேத்தியத்தை காணவில்லை. எனது நைவேத்தியத்தை காணவில்லையா? ஆமாம் சுவாமி, நெய்வேத்தியமும் அங்கு இல்லை, நெய்வேத்தியம் வைத்திருந்த பாத்திரமும் அங்கு இல்லை. என்னடா உளறுகிறாய்? அது எப்படி காணாமல் போகும்? கால் முளைத்து அதுவே தானாக நடந்து போய்விட்டதா? நீ சரியாக பார்த்திருக்க மாட்டாய். ஏன் பட்டரே, நீர்தானே நெய்வேத்தியத்தை உள்ளே வைத்தீர்? ஆமாம், நான் தான் வைத்தேன். திருக்கச்சி பெருமாளுக்கு ஆலவட்டம் வீசிக் கொண்டிருந்தார். சற்று பார்த்துக் கொள்ளுங்கள், இதோ வந்து பெருமாளுக்கு நைவேத்தியம் சமர்ப்பிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு வந்தேன். சரி, திருக்கச்சி அங்குதானே இருந்தார். அவரை கேட்டாயா? அவர் என்ன சொல்கிறார்? அவர் இருந்தாதானே ஏதாவது சொல்வதற்கு. அவரையும் காணுமே. ஆனால் நான் வரும்பொழுது நெய்வேத்திய பாத்திரத்தை மண்டபத்தின் அருகே பார்த்தேன். என்னது, பாத்திரம் அங்கே இருக்கிறதா? அங்கே கொண்டு போய் யார் வைத்திருப்பார்கள்? சரி, நெய்வேத்தியமாவது அப்படியே இருக்கிறதா? பாதிதான் இருக்கிறது, பாதியை காணவில்லை. ஆனால்
யாரோ கை போட்டு வழித்து எடுத்தது போல் அதில் அடையாளம் மட்டும் தெரிகிறது. மணவாளா, சரியாக பார்த்தாயா? எதையாவது பார்த்துவிட்டு இங்கு வந்து எதையாவது உணராதே. பாத்திரம் எங்கே இருக்கிறது என்று காட்டு. அதை பார்த்தாலாவது எனக்கு ஏதாவது புரியுமா என்று பார்க்கிறேன். சற்று பொறுங்கள். பெருமாள் சன்னதியில் நெய்வேத்தியம் இல்லை, திருக்கட்சியும் இல்லை. பாத்திரம் எங்கோ வெளியே இருக்கிறது. அதில் கை போட்டு வழித்தெடுத்தால் போல் அடையாளமும் இருக்கிறது. பட்டரே, ஐயா வாரும். வாரும். என்ன திருக்கட்சி நம்பிகளே, எவ்வளவு கையை அலசியும் கை பிசுக்கு போகவில்லையோ? வாருங்கள் அதிகாரியாரே. நன்றாக கை பிசுக்கு போக தேய்த்து கையை கழுவி கொள்ளும். கோயில் மடப்பள்ளி நெய்யாயிற்றே, அவ்வளவு சீக்கிரம் பிசுக்கு போகாது. அது போகட்டும், நம்பிகளுக்கு பசி போயிற்றா இல்லையா? என்ன திருக்கட்சி நம்பிகளே, உப்பு குறைவாக இருந்ததோ? முந்திரியும் நெய்யும் இன்னும் கூடுதலாக போட்டிருக்கலாமோ? நீங்கள் என்னை ஏதோ தவறாக எண்ணி பேசுகிறீர்கள் என்று புரிகிறது. ஆனால் எதை பற்றி என்றுதான் புரியவில்லை. புரியாதையா? உமக்கு புரியாது. இந்த நெய் பிசுக்கை தேய்த்து தேய்த்து கழுவுகிறீரே, உமது பாவக்கரையை எப்படி கழுவ போகிறீர்? மன்னிக்க வேண்டும், நீங்கள் பேசுவது உண்மையிலேயே எனக்கு புரியவில்லை. நம்பிகளே, வரதனுக்கு நைவேத்தியம் செய்யவிருந்த நெய்ப்பொங்கல் வெகுவாக குறைந்திருக்கிறது. இங்கு பார்த்தால் நீர் நெய்ப்பொங்கல் சாப்பிட்ட கையை அலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள். அதுதான் என்று எதற்கு இழுக்கிறீர் பட்டரே? நீர்தான் பிரசாதத்தை சாப்பிட்டீர் என்று நேரடியாக கேட்க வேண்டியதுதானே? என்ன, பிரசாதத்தை நான் சாப்பிட்டேனா? பிறகு நெய்வேத்தியம் செய்து கொண்டிருந்த பொழுது நீர் மட்டும்தான் உள்ளே ஆலவட்டம் வீசிக் கொண்டிருந்தீர். உங்களை தவிர வேறு யாரும் அங்கு கிடையாதே. பாத்திரத்தில் நெய்வேத்தியத்தை வழித்தெடுத்த அடையாளம் தெரிகிறது. பாதி நெய்வேத்தியம் குறைந்திருக்கிறது. உங்களை தவிர வேறு யார் சாப்பிட்டிருக்க கூடும்? ஓ, அதனால் தான் நீங்கள் என்னை அப்படி பேசினீர்களா? அதை நான் சாப்பிடவில்லை பட்டர் சுவாமி. வரதன் தான் உண்டான். பொய் சொன்னாலும் பொருந்த சொல்ல வேண்டும் திருக்கட்சி. ஊர் உலகத்தில் இருக்கிற கோயில்களில் எல்லாம், கோயில்கள் என்ன வீடுகளில் கூட சாமிக்கு நித்தியம் நெய்வேத்தியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். செய்து முடித்த பின் நெய்வேத்தியத்தில் ஒரு பருக்கை கூட குறைந்ததாக யாரும் சொன்னதில்லையே. நெய்வேத்தியம் குறைந்தது எப்படி என்பது மர்மமாகவே இருக்கிறது. மர்மம் என்ன பட்டரே மர்மம்? இவர் நெய்வேத்தியத்தில் கை வைத்து சாப்பிட்டு விட்டு பெருமாள் சாப்பிட்டதாக பழி போடுகிறார். இதில் மர்மமும் இல்லை, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. ஐயா, அந்த தேவராஜ பெருமாளின் மீது ஆணையாக சொல்கிறேன், நான் அதை உண்ணவில்லை. திருக்கட்சி நம்பிகளே, நீங்கள் சொல்வதை நம்ப வேண்டும் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஆனால் எல்லாம் உங்களுக்கு எதிராக இருக்கிறதே. நான் என்ன செய்வது? நைவேத்தியம் குறைந்திருந்தது பொய்யில்லை. உங்கள் கையில் பிரசாதம் ஒட்டியிருந்ததும் பொய்யில்லை. அதை அலம்புவதற்காக நீங்கள் குளத்தில் கை நினைத்ததும் பொய்யில்லை. ஒப்புக்கொள்கிறேன். இவை எல்லாம் எப்படி பொய்யில்லை என்று நீங்கள் சொல்கிறீர்களோ, அதே போல் வரதன் தான் பிரசாதத்தை சாப்பிட்டான் என்பதும் பொய் இல்லை. நிறுத்தும் திருக்கட்சி. பொய் மேல் போய் அடுக்கிக் கொண்டே போகிறீர். அந்த வரதன் சாப்பிட்டிருந்தால் உன் கையில் எப்படி பிரசாதம் ஒட்டி கொண்டிருக்கும்? நான் பிரசாதத்தை எடுத்தேன், உண்மைதான். அப்படி வாரும் வழிக்கு பிறகு? ஆனால் நான் சாப்பிடவில்லை. பிறகு என்ன, பெருமாளுக்கு ஊட்டி விட்டீரோ? ஆமாம், அவன் கேட்டான், நான் ஊட்டி விட்டேன். ஊட்டி விட்டீர்களா? பேஷ் திருக்கட்சி. என்று சொல்கிறேன் ஐயா, இத்தனை நாட்களாக நீர் ஏதோ பெருமாளிடம் பேசுவதாக அவர் திரும்ப என்னிடம் பேசுகிறார் என்று நீ சொல்லிக் கொண்டிருந்ததையே நான் நம்பவில்லை. இப்பொழுது செய்வதையும் செய்துவிட்டு ஏதேதோ கற்பனையாக கயிறு திருத்திக் கொண்டிருக்கிறீரே. இதோ பாரும், நான் ஒன்று தூங்கிக் கொண்டிருக்கவில்லை.
என் தொடையில் கயிறு திரிக்க பார்க்காதீர். பட்டரே, ஒன்று தெரியுமா உங்களுக்கு? இவர் பார்கவதாசராக ஒன்றுக்கும் உதவாமல் சுற்றி கொண்டிருக்கும் போதே இவரின் அண்ணன்மார்களை எனக்கு தெரியும். அவர்களே சொல்லியிருக்கிறார்கள் இவர் எதற்கும் உருப்பட மாட்டார் என்று. அப்போதே இப்படித்தான் கற்பனையாக பெருமாள் என்னிடம் அதை சொன்னார் இதை சொன்னார் என்று சொத்தில் பங்கு கேட்டாராம். பெருமாளே, சரிப்பட்டரே, இவர்தான் பிரசாதத்தை சாப்பிட்டார் என்று சந்தேகமாக தெரிந்துவிட்டது. இப்பொழுது என்ன செய்யலாம்? நீங்களே சொல்லுங்கள். எனக்கு தெரியவில்லை அதிகாரி அவர்களே. அந்த பெருமாளே வந்து இவர் மீது இருக்கும் கரையை துடைத்தால் தான் உண்டு. துடைக்கும் போது பார்த்துக் கொள்ளலாம். இப்போது என்ன செய்யலாம் சொல்லுங்கள். நீர் சொல்ல மாட்டீர், நானே சொல்கிறேன். இனி இவர் யாருமில்லாத சமயத்தில், முக்கியமாக நெய்வேத்தியம் செய்யும் சமயத்தில் கர்ப்பகிரகத்திற்குள் இருக்கக்கூடாது. சாமரம் வீசுவது, மாலை சாற்றுவது, இவைகளை வேண்டுமானால் செய்து கொள்ளட்டும். ஆனால் பெருமாளுக்கு நெய்வேத்தியம் செய்யும் நேரத்தில் இவர் கண்டிப்பாக அங்கே இருக்கக்கூடாது. என்ன திருக்கச்சி நம்பி, ஏதோ பறி கொடுத்தார் போல் சோகமாக உட்கார்ந்திருக்கிறீர்? ஆமாம், பறி கொடுத்துத்தான் விட்டேன். எதை? என்னவோ தெரியாதது போல் கேட்கிறாயே. என் செவி கூர்மையானது, எல்லாம் எனக்கு கேட்டு விடுகிறது என்பாயே. இது மட்டும் உனக்கு கேட்கவில்லையோ? எது? அதுதான் ஊட்டிவிடச் சொல்லி என்னை மாட்டி விட்டு இருக்கிறாயே. அதை பற்றிதான் கேட்க வந்தேன். ஆமாம், நான் அமுது செய்யும் போது கொஞ்ச நாட்களாய் உன்னை காணவில்லையே, ஏன்? உன் பாசுரம் செவிக்கமுது, மடப்பள்ளி கொடுப்பது நாவுக்கமுது. செவிக்கமுது இல்லாத போது நாவுக்கமுது அவ்வளவு ருசியில்லை நம்பி. எதை பறி கொடுத்தேன் என்று கேட்டாயே. நீ அமுது செய்யும் போது நான் பாசுரங்களை பாடுவேனே, அந்த வாய்ப்பை தான் பறி கொடுத்திருக்கிறேன். எப்படி? அப்பா வரதா, போதும். உனக்கின்று விளையாடுவதற்கு நான் தான் கிடைத்தேனா? எதுவுமே தெரியாதது போல் எப்படி, ஏன், எதற்கென்று கேட்டுக்கொண்டிருக்கிறாயே. நம்பிகளே, உமக்கு கொஞ்சம் போதாதுதான். என்னது? ஆமாம், போதாதுதான். வரதா, கோயிலில் பிரசாதத்தை சாப்பிடுவர்கள் எல்லாம் கையை தூணில் தானே துடைக்கிறார்கள். நீர் மட்டும் தான் அலம்பினால் தான் ஆயிற்று என்று எதற்காக குளத்திற்கு வந்தீர்? இப்போது சொல். இதை அப்போதே சொல்லியிருக்கலாம் அல்லவா? நீர் குளத்துக்கு வரப்போகிறீர் என்று நான் கண்டேனா? எல்லோரையும் போல தூணில் துடைக்கத்தான் போனீர்கள் என்று நான் நினைத்தேன். நினைப்பாய். அவ்வப்போது வந்து நிற்கிறாயே, அதே போல் அன்றும் ஒரு தூணின் பக்கத்தில் நின்று கொண்டு, ஓய் திருக்கச்சி, இதில் துடையுமையா கையை என்று சொல்லியிருக்கலாம் அல்லவா? உண்டமயக்கம், அதுவும் பிடித்தவர் கையால் ஊட்டியதில் உண்டமயக்கம். சற்று கண்ணயர்ந்து விட்டேன். இதையெல்லாம் என்னை நம்ப சொல்கிறாய். ஆக மொத்தத்தில் நான் தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் வரதா. என்ன தண்டனை? நீ அமுது செய்யும் சமயத்தில் என்னை தனியே அங்கே இருக்கக்கூடாது என்று அதிகாரி சொல்லிவிட்டார். எவ்வளவு வேதனையாக இருக்கிறது தெரியுமா? ஆனால் ஒன்று வரதா, இப்போதுதான் என் நண்பர் சோமயாஜியின் வேதனை எனக்கு புரிகிறது. எனக்காவது நெய்வேத்தியத்தின் போதுதான் கர்ப்பகிரக பகுதிக்குள் போகக்கூடாது என்று தடை விதித்திருக்கிறார்கள். ஆனால் அவருக்கு கோவிலுக்குள்ளேயே நுழையக்கூடாது என்று தடை விதித்திருந்தார்களே. அவர் மனம் என்ன பாடுபட்டு இருக்கும்.
பகவானுக்கு பக்தர்களை சோதிப்பதில்தான் என்ன திருப்தியோ. இப்போது உங்கள் நண்பர் மீது இருந்த தடை நீங்கி கோயிலுக்குள் சென்று பெருமாளை சேவித்துக் கொண்டிருக்கிறார் அல்லவா? ஆமாம். முன்பை விட ஊர் அவரை மிகவும் நன்றாக மதிக்கிறது அல்லவா? ஆமாம். அவரின் புகழ் இன்னும் கூடியிருக்கிறது தானே? ஆமாம். அதற்கென்ன? இங்கேதான் நீர் அந்த பகவானின் லீலையை புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் உங்கள் நண்பரை, அந்த பரம பக்தரை சிறப்பிக்க வேண்டும் என்பதுதான் பகவானின் நோக்கம். அதற்கு பகவான் கடைபிடித்த அந்த வழிகள் தான் உங்களுக்கு சோதனையாக தெரிந்திருக்கின்றன. சரி, என்னை இப்போது எதற்கு சோதிக்க வேண்டும்? ஒருவேளை உம்மையும் உலகத்துக்கு எடுத்து காட்ட வேண்டும் என்று அவன் திருவுள்ளம் கொண்டிருக்கிறானோ என்னவோ. அதெல்லாம் எனக்கு எதற்கு வரதா? ஒரு மூலையில் நின்று ஆலவட்டம் வீசிக்கொண்டும் அவ்வப்போது அவனுடன் பேசிக்கொண்டும் அவன் அமுது செய்யும் சமயம் தமிழ் பாசுரங்களை பாடிக்கொண்டும் இருந்தாலே எனக்கு போதும். பெயரும் புகழும் அதற்கெல்லாம் ஈடாகாது வரதா? நீ சொல்லிவிட்டால் ஆயிற்றா? அது எனக்கு தெரியாது. ஆனால் இந்த வேதனையை என்னால் தாங்க முடியவில்லை. இதற்கு ஒரு வழி செய்தாக வேண்டும். என்ன வழி? மீண்டும் பழைய நிலைமை திரும்ப வேண்டும். இவைகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அவ்வளவுதானே? முற்றுப்புள்ளி வைத்து விடுவோம். நீர் கவலைப்படாதீர். மணவாளா. சுவாமி, என்னடா இது? வெள்ளிக்கிழமை அதுவுமா இவ்வளவு தாமதமா கோவிலுக்கு வருகிறாய்? என் ஒரு நாள் அனைத்து வேலையிலும் செய்ய இயலாது என்றுதான் உன்னை என் பணி உதவிக்காக வைத்திருக்கிறேன். இப்படி தாமதித்தால் எப்படி? சுவாமி, எப்படி தாமதமாயிற்று என்றால்? தெரியும். வரும் வழியிலேயே ஏதாவது கதை கட்டி கொண்டு வந்திருப்பாய். அதை கேட்பதற்கு எனக்கு இப்போது நேரமே இல்லை. சீக்கிரம் உள்ளே போய் தீர்த்த பாத்திரம், பூஜை சாமான்கள் எல்லாவற்றையும் சீராக எடுத்து வை. மசமசவென்று இருக்காதே. அடுத்து உடனே பெருமாளுக்கு அலங்காரத்தையும் ஆரம்பிக்க வேண்டும். சரி சுவாமி. போ. பட்டரே, வாருங்கள், சொல்லுங்கள். என்ன இது இவ்வளவு காலையில் சன்னதிக்குள் இல்லாமல் வெளிப்பக்கமாக போய் கொண்டிருக்கிறீர்கள்? மணவாளனை உள்ளே அனுப்பியிருக்கிறேன். அவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வான். அர்ச்சனையும் அஷ்டோத்திரமும் கூட அவன் செய்து விடுவானா என்ன? உள்ளே போங்கள் சுவாமி. எதுவாக இருந்தாலும் பிறகு பேசிக் கொள்ளலாம். சன்னதிக்குள் அர்ச்சகர் இல்லை என்றால் கோயில் அதிகாரி என்னிடம் வந்துதான் புகார் செய்வார்கள். பட்டரே, லோகநாதன் வருகிறார். கோயிலுக்கு நிறைய செய்திருக்கும் மகானுபாவன் அவர். அவரை வரவேற்போம். வாருங்கள். அதுதான் மரியாதை. வாருங்கள் வாருங்கள் வாருங்கள். வாருங்கள். நலமுடன் இருக்கிறீர்களா? நலமாக இருக்கிறோம். என்ன, கோயிலில் எல்லாம் நன்றாக நடந்து கொண்டிருக்கின்றனவா? அருமையாக நடந்து கொண்டிருக்கின்றன. நீங்கள் அள்ளி அள்ளி கொடுக்கிறீர்கள். எப்படி எல்லாம் முறையாக நடக்காமல் போகும்? பட்டரே, சுவாமி, பூஜை பாத்திரங்கள் எல்லாம் வெள்ளியில் மாற்றி விட்டீர்களா? அதற்காக பிரத்யேகமாக நன்கொடை கொடுத்திருக்கிறீர்கள். மாற்றாமல் இருப்போமா? இப்போது எல்லாமே வெள்ளியில்தான். தங்களை ஓரிரண்டு மாதங்களாக காணவில்லையே. சில திவ்ய தேசங்களுக்கு போயிருந்தோம். போய் என்ன பயன்? பெருமாள் குறையை தீர்க்க மாட்டேன் என்கிறாரே. வற்றாத வரங்களை கொடுப்பவன் நம் வரதன். அவன் தீர்க்காத குறைகளா? தாங்கள் தவறாக எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் உங்கள் குறை என்னவென்று சொல்ல முடியுமா? உங்களுக்கு கூட தெரிந்திருக்கலாம். மகளுக்கு வயது 19 நடக்கிறது. அவளுக்கு இன்னும் திருமணம் கைகூடி வரவில்லை. நானும் சல்லடை போட்டு பார்க்கிறேன். என் அந்தஸ்துக்கும் மனோபாவத்திற்கும் ஏற்ற மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்க மாட்டேன் என்கிறான். என்ன பட்டரே, இதற்கென்று பெருமாளுக்கு ஏதாவது ஒரு விசேஷ பூஜை ஒன்றை செய்து விடலாமா? அதற்கென்ன, நிச்சயம் செய்து விடுவோம். நீங்கள் பாருங்கள், வரும் தையில் நீவிர் மாப்பிள்ளையுடன் கோவிலுக்கு வரப்போகிறீர். உங்கள் வாக்கு பலிக்க வேண்டும் பட்டரே. ஒருவேளை பக்கத்தில் இருக்கும் என்னை விட்டுவிட்டு தொலைதூரத்தில் உள்ளவர்களிடமா முறையிட்டு வந்தாய் என்று வரதன் கோவித்துக் கொண்டானோ என்னவோ. பட்டரே, என்ன செய்யலாம் என்று யோசித்து வையுங்கள். செலவை பற்றி கவலைப்பட வேண்டாம். அதை தாங்கள் சொல்லவே வேண்டாம். கோயிலுக்கென்று வரம்பு வைத்துக் கொள்ளாமல் செலவு செய்பவர் தாங்கள். தங்களுக்கென்று வரும்போது வரம்பா வைத்துக் கொள்ளப் போகிறீர்கள்? சரி, பிரதட்சணம் செய்துவிட்டு சன்னிதானத்திற்கு வருகிறோம். வாருங்கள். சரி பட்டரே, தாங்களும் புறப்படுங்கள். சரி. அவர் சொன்ன மாதிரி நல்ல பிரத்யேக விசேஷ பூஜை ஒன்றை யோசித்து வையுங்கள். சரிதானே? சரி.
யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? கோமலா, நீ என்ன நினைக்கிறாய்? கோவில் அதிகாரி சொல்வது போல் ஒரு விசேஷ பூஜை செய்து விடலாம் அல்லவா? செய்யத்தான் வேண்டும். எங்கெங்கோ சுற்றி எவ்வளவோ பூஜைகள் செய்திருக்கிறோம். இது நம் ஊர் கோவில். இங்கே விசேஷ பூஜை செய்யாமல் இருக்கலாமா? நிச்சயம் நாம் இங்கே பூஜை செய்யத்தான் வேண்டும். சரி, செய்து விடுவோம். பட்டர் தான் என்ன மாதிரியான பூஜை செய்ய வேண்டும் என்று சொல்கிறேன் என்று சொல்லி இருக்கிறாரே, அதை செய்வோம். வரதனின் மேல் முழு நம்பிக்கை வைத்து பட்டர் என்ன சொல்கிறாரோ அதை செய்வோம். அடுத்த தையில் பெண்ணோடும் மாப்பிள்ளையோடும் இதே கோவிலுக்கு வருகிறோம். அது நடக்கிறதா இல்லையா என்று பாருங்கள். நடக்காது. யாரப்பா நீ, துடுக்கு பயலே? நாங்கள் கல்யாண விஷயமாக பேசிக் கொண்டிருக்கும் பொழுது நடக்காது என்று அபசகுணமாக பேசுகிறாயே. அபசர குணமில்லை, ஆலோசனை. ஆலோசனையா? ஆமாம், ஆலோசனை தான். அதை நீ சொல்ல போகிறாயா? நான் தான் சொல்ல போகிறேன். சிறுவனிடமெல்லாம் ஆலோசனை கேட்கும் அளவிற்கு எனக்கு மூளை மழுங்கிவிடவில்லை. அடடடடா, சற்று சும்மா இருங்களேன். சிறுவன் என்னதான் சொல்கிறான் என்று கேட்போம். சிறுவன் எதை சொல்லிவிட முடியும்? நீ எத்தை தின்றால் பித்தம் தெளியும் என்று அலைந்து கொண்டிருக்கிறாய். அப்படி சொல்லாதீர்கள். அப்பனுக்கே புத்தி சொன்ன பிள்ளைகள் எத்தனை உண்டு புராணங்களில். அம்மணி, எதையாவது சொல்லி என்னை குழப்ப பார்க்காதே. புராணங்களில் நடப்பதெல்லாம் நடைமுறையில் சாத்தியமா என்ன? சாத்தியமே. தேவை நம்பிக்கை. நம்பிக்கையை இறைவன் மீது வைக்கலாம். உன் போன்ற சிறுவன் மீது எப்படி வைக்க முடியும்? உங்கள் இறை நம்பிக்கையை நான் குறை கூறவில்லை. அதை ஆடம்பரமான பூஜை புனஸ்காரங்கள் மூலம் எடுத்து காட்ட வேண்டிய அவசியம் இல்லை என்றுதான் நான் கூறுகிறேன். அப்படி காட்டினால்தான் உங்களின் கோரிக்கை, அதாவது உங்களின் மகளின் திருமணம் நடைபெற வேண்டும் என்ற கோரிக்கை நிறைவேறும் என்பதும் இல்லை. ஏனப்பா, இது என்ன ஆச்சரியமாக இருக்கிறதே? எங்களின் கோரிக்கை மகளின் திருமணம் என்பது உனக்கு எப்படி தெரியும்? அந்த கொடுமையை ஏன் கேட்கிறீர்கள் தாயே? யார் யாரோ எங்கெங்கோ பேசுவதெல்லாம் தேவையில்லாமல் என் செவிக்கு வந்து கேட்டு விடுகிறது. மனம் கேட்காமல் ஆலோசனை கூறுவதற்கு இப்படி வந்து மாட்டிக்கொள்கிறேன். சிறுவனே, நாங்கள் பிரதட்சணம் செய்ய வந்தோமா, உன் பிரசங்கம் கேட்க வந்தோமா? சரி, இப்பொழுது நீ என்னதான் சொல்ல வருகிறாய்? அவனை திருப்திப்படுத்த ஒரு துளசி போதும் என்கிறேன். ஆனால் அது என்னை திருப்திப்படுத்தாதே. இந்த ஊரில் நான் எவ்வளவு பெரிய செல்வந்தன் தெரியுமா? என் தகுதிக்கும் தராதரத்திற்கும் ஒரு சிறு துளசியை சமர்ப்பித்து என் கோரிக்கையை நிறைவேற்று என்றால் அதை கேட்பவர்களும் பார்ப்பவர்களும் என்னை பற்றி என்ன நினைப்பார்கள்? எனக்கென்று ஒரு அந்தஸ்து இருக்கிறதே. சரி, அப்படி என்றால் உங்கள் அந்தஸ்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 1000 தொனை சக்கர பொங்கலை அவனுக்கு சமர்ப்பணம் செய்யுங்களேன். சிறுவனுக்கு சர்க்கரை பொங்கல் மீது பிரியம் போல் இருக்கிறது. இதோ பாருங்கள், எனக்கு என்னவோ அந்த சிறுவன் கூறுவதை பார்த்தால் சரியாக இருக்குமோ என்று தோன்றுகிறது. என்ன கோமலா, அப்படியானால் பட்டர் சொல்வது வேண்டாம் என்கிறாயா? அதுவும் இருக்கட்டும். 1000 தொன்னை சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியம் செய்வது பெரிய காரியம் இல்லையே. அதை நாளையே செய்துவிடலாம். பட்டர் சொல்வதை நாள் நட்சத்திரம் பார்த்து வேறொரு நாளில் வைத்துக் கொள்வோம். என்ன சக்கர பொங்கல் தானே? லோகநாத ஐயா அனுப்பியது தானே? ஆமாங்க ஐயா. சரி, உள்ளே கொண்டு போய் வையுங்கள். உத்தரவுங்க ஐயா. பட்டரே, நம் லோகநாத ஐயா கூறியது போலவே நெய்வேத்தியத்திற்கு 1000 தொன்னை சர்க்கரை பொங்கலை அனுப்பிவிட்டார். பார்த்தீர்களா? பார்த்தேன். பெருமாளிடம் வேண்டுதல் இல்லையா? சொன்னால் சொன்னபடி செய்துதானே ஆக வேண்டும். இன்று எனக்கு உடம்பு சுகமில்லை அப்பா, நாளை உனக்கு செய்கிறேன் என்று அந்த வரதனிடம் சாக்கு போக்கு சொல்ல முடியுமா என்ன? சரி, உமக்கு உதவியாக ஒரு பையன் இருப்பானே, அவன் எங்கே? சற்று வெளியில் அனுப்பி இருக்கிறேன், இதோ வந்து விடுவான். சொந்த காரியத்திற்கா? ஐயோ, அவன் கோவிலில் சம்பளம் வாங்கும்படி நீங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கிறீர்கள். சொந்த வேலைக்கு அவனை நான் அனுப்புவேனா? சரி, அவன் வந்ததும் உள்ளே போய் நெய்வேத்தியத்திற்கான ஏற்பாடுகளை செய்ய சொல்லும். அதெல்லாம் அவன் சடுதியில் செய்து விடுவான்.
நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீர்கள். அதோ அவனே வந்து விட்டான். என்ன போன காரியம் என்னவாயிற்று? கோணையனை பார்த்தேன். கீழ்ப்பிரகாரத்தில் ஒரு பக்கம் பாசி பிடித்திருக்கிறது, அதை சுத்தம் பண்ண வேண்டும் என்று சொன்னேன். ஆகட்டும், சாயந்தரம் வந்து பார்க்கிறேன் என்று சொல்லியிருக்கிறான். சரி சரி. அண்டாவில் சர்க்கரை பொங்கல் வந்து இறங்கிவிட்டது. தொன்னைகளும் தயாராக இருக்கிறது. அதை கொண்டு வந்த ஆட்களுடன் சேர்ந்து சீக்கிரம் 1000 தொன்னைகளிலும் பொங்கலை நிரப்பு. சரி சரி. ஓ மணவாளா, உச்சி காலத்திற்குள் வேலையை முடிக்க வேண்டும். எங்கேயாவது வம்பெடுத்துக் கொண்டு பேசிக் கொண்டிருக்காதே. இல்லை இல்லை இல்லை, நேரத்திற்கு எல்லாம் தயாராகிவிடும், கவலை வேண்டாம். போ. சரி, நீங்கள் மற்ற வேலை இருந்தால் பாருங்கள். ஆனால் சீக்கிரமாகட்டும். லோகநாத ஐயா அவர் மனைவியோடு இன்னும் சற்று நேரத்தில் வந்து விடுவார். சரி. நில்லுங்கள் பட்டரே. அங்கே பாரும், திருக்கட்சி வந்து கொண்டிருக்கிறார். வாரும். திருக்கட்சி நம்பிகளே. அடியேன். எங்கே? ஏதோ கொடுத்து வைத்த பொருளை எடுக்க செல்வது போல் பரபரப்பாக செல்கிறீரே. அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. பெருமாளுக்கு மாலையை சாற்றிவிட்டு ஆலவட்டம் வீசத்தான் சென்று கொண்டிருக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் வீச வேண்டாம் பட்டரே. இந்த மாலை புஷ்பங்களை எல்லாம் இவரிடமிருந்து வாங்கி கொண்டு நீங்களே பெருமாளுக்கு சென்று சாற்றி விடுங்கள். என்ன திகைத்து போய்விட்டீர்? புஷ்ப கொடையை பட்டரிடம் கொடும். சுவாமிகளே, இது என்ன கொடுமை? அன்றாடம் நான் கொண்டு வரும் மாலைகளை நானே பெருமாளுக்கு சாற்றித்தானே பழக்கம். வாஸ்தவம் தான் நம்பிகளே. ஆனால் இன்று ஒரு காரணத்துக்காகத்தான் வேண்டாம் என்கிறார். நாளை நீங்கள் வழக்கம் போல் வரதனுக்கு உன் கையாலேயே மாலையை சாற்றலாம், ஆலவட்டமும் வீசலாம். பட்டரே, அதென்ன பூசி மெழுகுகிறீர்? உழைத்து சொல்ல வேண்டியதுதானே. இதோ பாருமையா திருக்கட்சி, இன்று ஒரு செல்வந்தர் 1000 தொன்னை சர்க்கரை பொங்கலை நெய்வேத்தியம் செய்வதாக நேர்ந்து கொண்டிருக்கிறார். எல்லாம் சன்னிதானத்தில் தயாராக இருக்கிறது. அன்று உமக்கு சொன்னது போல் நெய்வேத்திய சமயத்தில் நீர் உள்ளே இருக்க வேண்டாம். புரிகிறதா? நம்பிகளே, இன்று நீங்கள் சாயங்காலம் வந்து வரதனை செய்வீங்களேன், அதனால் ஒன்றும் ஆகிவிடப் போவதில்லையே. ஐயா, வரதராஜனின் மீது ஆணையாக சொல்கிறேன், அன்று பிரசாதத்தை அவன் கேட்டுத்தான் நான் கொடுத்தேன். என் மீது தங்களுக்கு இருக்கும் ஐயத்தை அடியேன் எப்படி போக்கப் போகிறேனோ தெரியவில்லை. அந்த பேரருளாளன் தான் இதற்கு ஒரு வழி சொல்ல வேண்டும். போதும் திருக்கட்சி. பெரிய தவறு ஒன்று செய்துவிட்டு பேரருளாளனை கூப்பிட்டால் ஓடி வந்து விடுவாரா? அடியேன் தவறு செய்யவில்லை, நம்பிக்கையோடு தான் இருக்கிறேன். என் மீது இருக்கும் கலங்கத்தை அவன் நிச்சயம் துடைப்பான். துடைக்கும் போது பார்த்துக் கொள்ளலாம். இப்போது நீங்கள் இங்கிருந்து கிளம்புங்கள். வரதனுடன் வார்த்தை ஆடி நீண்ட நாள் ஆகிவிட்டன சுவாமி. தன்னந்தனியே அவனை சேவித்தால் தான் அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கும். தயவு செய்யுங்கள். திருக்கட்சி, இதெல்லாம் என்னிடம் வேண்டாம். நான் முன்னமே சொல்லியிருக்கிறேன், இப்படி எல்லாரும் ஏமாற்றிக் கொண்டு திரியாதீர் என்று. வரதா, இங்கே பாரும் திருக்கட்சி, என் நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறேன். பெருமாளுக்கு நெய்வேத்தியம் செய்யக்கூடிய நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அப்போது நீங்கள் உள்ளே இருக்க வேண்டாம் என்றால் வேண்டாம் தான். விருப்பம் இருந்தால் மாலைகளை பட்டரிடம் கொடுத்து விட்டு செல்லுங்கள். இல்லை என்றால் அதையும் எடுத்துக்கொண்டு தயவு செய்து சென்று விடுங்கள். இதற்கு மேலும் பணிவாக என்னால் சொல்ல முடியாது. என் அப்பனே தேவராஜா, என் கைங்கரியத்தில் என்னப்பா குறை கண்டாய்? என்றேனும் என் மாலையில் இருந்த நார் உன் திருமேனியை நெருடி விட்டதா? அல்லது நான் வீசும் ஆலவட்ட விசிறி உன் திருமுகத்தில் பட்டு விட்டதா? ஏற்றுக்கொள்கிறேன் அப்பா, நீ கொடுக்கும் இந்த தண்டனையை மனமாற ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் சீக்கிரமே என் கைங்கரியத்தை தொடர திருவுளம் கொள் வரதா, திருவுளம் கொள். பட்டரே, மாலையை வாங்கிக் கொள்ளுங்கள். கொடுங்கள் திருக்கட்சி.
வரதா? வாரும் நம்பி. என்ன இது? நிம்மதியாக உட்கார்ந்து கொண்டு தண்ணீரில் கால்களை வைத்து விளையாடிக் கொண்டிருக்கிறாய். ஜலதோஷம் பிடிக்கப் போகிறதப்பா. பிடித்தால் என்ன? நீர்தான் இருக்கிறீரே, சிசுருஷை செய்ய மாட்டீரா என்ன? செய்வேன் செய்வேன். உனக்கு ஏதாவது செய்ய மாட்டேன் என்று என்றாவது நான் சொல்லி இருக்கிறேனா? ஆனால் நான் தான் இப்பொழுது அந்த கோவில் அதிகாரிக்கு வேண்டாதவனாகி போய்விட்டேனே. இப்போது போகாதே, அப்போது போகாதே என்று வாசலிலேயே என்னை தடுத்து நிறுத்தி விடுகிறார்களே. சரி, அதை விடும். சர்க்கரை பொங்கல் சாப்பிடுகிறீரா? வேண்டாம் அப்பா. சாப்பிடாமலேயே வீண் பழியை சுமந்து கொண்டிருக்கிறேன். சாப்பிட்டு வேறு தண்டனையை அனுபவிக்க வேண்டுமா? சரி, இந்த பொங்கலை நீ எங்கிருந்து கொண்டு வந்தாய்? எங்கிருந்து கொண்டு வர வேண்டும்? எனக்கு கொடுத்தார்கள், கொண்டு வந்தேன். யாரோ ஒரு செல்வந்தர் 1000 தொண்டைகள் கொண்ட பொங்கலை நைவேத்தியம் செய்ய போவதாக சொன்னார்களே, அதில் ஒரு தொண்டையா இது? ஆமாம், 1000வது தொன்னை. என்ன 1000வது தொண்டையா? இதை முடித்துவிட்டு பிறகுதான் அவர் என்ன வேண்டிக் கொண்டார் என்பதை நினைவுக்கு கொண்டு வர வேண்டும். நம்பிகளே, எனக்கு லேசாக திகட்டுவது போல் இருக்கிறது. நீரே இதை சாப்பிடேன். வேண்டாம் அப்பா. இப்போதைக்கு எனக்கு பொங்கல் சம்பந்தமே வேண்டாம். அடியேனை தயவு செய்து விட்டு விடப்பா. என்ன இப்படி பயப்படுகிறீர்? உம்மை பார்த்தால் எனக்கு ஒரு கதை தான் தோன்றுகிறது. கதையா? ஆமாம். பூனைக்கு ஒருவன் கொதிக்க கொதிக்க பால் வைத்தானாம். அதை குடித்து நாக்கு வெந்து போன அந்த பூனை அதற்கு பிறகு ஆரிய பாலை வைத்தால் கூட வாளை சுருட்டி கொண்டு ஓடிவிடுமாம். அதை போலல்லவா இருக்கிறது நீர் பயப்படுவது? அது சரி, பூனைக்குத்தானே நாக்கு வெந்த வலி தெரியும். பயப்படாதீர் என்றால் எப்படி வரதா? நான் தான் இருக்கிறேன் அப்பா, பிறகென்ன பயம்? நீ நினைத்த போது வருவாய் போவாய். ஆனால் நான் அப்படி இருக்க முடியுமா? இந்த உலகத்தாரோடு சேர்ந்து இருக்க வேண்டியிருக்கிறதே, அவர்களுக்கு பணிந்தும் போக வேண்டியிருக்கிறதே. அதற்காக நான் உன்னுடனே சதா சர்வ காலமும் இருந்து விட முடியுமா என்ன? சரி, இப்போது இந்த பொங்கலை என்ன செய்யலாம்? உனக்கா சொல்லித்தர வேண்டும்? மண்ணை தின்றாயா மகனே என்று உன் அம்மா கேட்டபோது உன் வாயை திறந்து உலகத்தையும் காட்டியவனுக்கு இந்த சிறிய அளவு பொங்கலை சாப்பிட முடியாதா என்ன? அவன் கண்ணன், நான் வரதன். நீயும் அவனும் ஒன்றில்லை என்று என்னை குழப்ப பார்க்கிறாயா? எதற்கு வரதா? ஏற்கனவே அடியேன் குழம்பி போயிருக்கிறேன். வீண் பழியை சுமந்து கொண்டு திரிந்து கொண்டிருக்கிறேன். இவையெல்லாம் என்றுதான் சரியாகுமோ? நான் தான் அன்றே சொன்னேனே, முற்றுப்புள்ளி வைத்து விடுவோம் என்று. அதில் நம்பிக்கை இல்லை போல் தெரிகிறதே. நம்பிக்கை இல்லாமல் இல்லை வரதா. ஆனால் எப்போது முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்று யாராவது கோடி காட்டினால் பரவாயில்லை. அவ்வளவுதானே, அதையும் காட்டிவிட்டால் போகிறது. இதோ இதில் மீதி இருப்பதை சாப்பிட்டு விட்டால் எல்லாவற்றிற்கும் முற்றுப்புள்ளிதான். சரியாய் போயிற்று. பிரச்சனை ஏற்பட்டதே இதை சாப்பிட்டதனால் தானே. மீண்டும் சாப்பிட்டு பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகிறாயா? ஆமாம், முள் குத்தினால் முள்ளால் தானே எடுக்க வேண்டும். அப்படிதான் இதுவும். பேசாமல் நந்தவனத்திற்கு நடையை கட்டும். முற்றுப்புள்ளி வைத்தாகிவிட்டது என்ற செய்தி பாதி வழியில் உமக்கு கிட்டும். செல்லும் நம்பிகளே. சுவாமி, சுவாமி, சுவாமி. இவன் ஒருத்தன் இன்று ஒரு அதிர்ச்சி தகவல் என்று ஏதாவது ஒரு அதிர்ச்சியை கொடுத்துக் கொண்டிருப்பான் போல இருக்கிறது. சுவாமி, சுவாமி. அந்த அதிர்ச்சியை அதிவேகத்தில் சொல்ல வேண்டும் என்று ஏதாவது சங்கல்பம் எடுத்துக் கொண்டிருக்கிறான் போல இருக்கிறது. குதிகால் பிடரியில் பட ஓடி வருகிறானே. சுவாமி, என்ன அதிர்ச்சி தகவல் தானே? ஆமாம். அடே, நான் ஏதோ விளையாட்டாக கேட்டால் ஆமாம் என்று தலையாட்டுகிறாயே. ஆமாம் பட்டரே. உண்மையிலேயே அதிர்ச்சியான சமாச்சாரம் தானா? சரி, சீக்கிரம் ஆசுவாசப்படுத்திக் கொண்டு என்ன விஷயம் என்று சொல். என்ன, அவருக்கு சொல்ல வேண்டாம் என்கிறாயா? இல்லை, அவரும் வரட்டும். வரட்டுமா? சரி, வரட்டும். என்ன பட்டரே, இங்கு நின்று கொண்டு இவனோடு வார்த்தை ஆடிக்கொண்டிருக்கிறீர்? உள்ளே போய் 1000 தொன் நெய்வேத்தியத்தையும் வெளியே எடுத்து வந்து விநியோகம் செய்ய ஏற்பாடு செய்யுங்கள். வெளியே கூட்டம் அலைமோதி கொண்டிருக்கிறது. இல்லை சுவாமி, அதை சொல்லத்தான் வந்தேன். நெய்வேத்தியத்தையே அங்கு காணும்.
நைவேத்தியத்தை காணோமா? திருக்கச்சினம் கண்ணில் படாமல் பூனை போல் உள்ளே நுழைந்திருப்பாரா? நுழைந்திருக்கட்டுமே. அப்படி இருந்தும் 1000 தொன்னை சக்கர பொங்கலையும் இத்தனை பேர் கண்ணிலும் மண்ணை தூவிவிட்டு எப்படி எடுத்துக்கொண்டு போயிருக்க முடியும்? இதோ பார் மணவாளா, நான் உன்னை அங்குதான் உட்கார்ந்திருக்க சொன்னேன். ஆணி அடித்தார் போல் அங்குதான் உட்கார்ந்து இருந்தேன் ஐயா. உள்ளே ஒரு ஈ எறும்பு கூட போகவில்லை. உனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்து விட்டு வந்தேன் பார். என் புத்தியை. ஏனப்பா, திரை போட்டுதானே இருந்தது? ஆமாம் ஐயா, திரை போட்டது போட்டபடியே தான் இருந்தது. உள்ளே ஏதும் ஆள் நடமாட்டம் தென்பட்டதா? ஆளா? நான் தான் சொன்னேனே, ஒரு ஈ எறும்பு கூட அந்த பக்கம் போகவில்லை என்று. பட்டர் சுவாமி சொன்னது போல் கொஞ்ச நேரத்தில் திரையை விலக்கி நைவேத்தியத்தை வெளியே எடுத்துக்கொண்டு வரலாம் என்றுதான் நினைத்தேன். ஒரு நொடியில் என் இதயமே நின்று போய்விட்டது ஐயா. அங்கே நைவேத்தியத்தை காணவில்லை. 1000 தொன்னை பிரசாதத்தையும் எடுத்துக்கொண்டு போன அந்த அதிசயத்துடன் யாரடா? சுவாமி, தொன்னைகள் அப்படியே இருக்கின்றன. ஒவ்வொரு தொன்னையிலும் என் கையாலேயே நிரப்பி வைத்த சர்க்கரை பொங்கல் தான் இல்லை. என்னது, 1000 காலி தொன்னைகளா இருந்தன? ஆமாம் ஐயா, ஒரு தொன்னையிலும் கூட பிரசாதம் இல்லை. என்னடா அதிர்ச்சி மேல் அதிர்ச்சியாக இருக்கிறது? நீ தூங்கி துளைத்து விட்டாயோ என்னவோ? இல்லை என்றால் இப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லையே. யாராவது உள்ளே நுழைந்திருந்தால் கூட தொன்னையிலிருந்து பிரசாதத்தை மட்டும் வழித்தெடுத்து கொண்டு போக முடியுமா? இப்படி ஒரு திருட்டை யாரால் செய்ய முடியும்? ஒரே ஒருவனால் மட்டும் தானே ஐயா முடியும். அந்த கலியுக வரதனால் மட்டுமே இந்த லீலையை நடத்த முடியும். பேரருளாளனே, பக்தவச்சலா, உலகேத்தும் ஆழியான் அத்தியூரானே, கண்டுகொண்டேனப்பா. நீ ஏன் இப்படி விளையாடுகிறாய் என்று கண்டுகொண்டேன். இன்னுமா புரியவில்லை உங்களுக்கு? போ, என் பரமபக்தன் திருக்கச்சியின் காலில் விழு என்கிறான் வரதன். இன்று போல் அன்றும் உண்டவன் நான் தான் என்று காட்டியிருக்கிறான். பெருமாளே, பெரிய மனது பண்ணி எங்களை மன்னியுங்கள். என்னை புண்படுத்தலாம், என் பக்தனை புண்படுத்தாதே, அதை நான் தாங்க மாட்டேன் என்று பேரருளாளன் மௌனமாய் நமக்கு சொல்லிவிட்டான். இனி ஒரு நிமிடம் கூட நாம் தாமதிக்க கூடாது. திருக்கச்சி நம்பிகள் எங்கிருந்தாலும் அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டும். மாறுபட்டரே, திருக்கச்சி நம்பிகளே, எங்களை மன்னித்து விடுங்கள். சுவாமிகளே, என்ன செய்கிறீர்கள்? எழுந்திருங்கள், எழுந்திருங்கள் சுவாமி. என்ன இது? என் காலில் விழுந்து கொண்டு. நம்பிகளே, எங்களை மன்னித்து விடுங்கள். உம் பெருமை தெரியாமல் உம்மை சிறுமைப்படுத்தி விட்டேன் ஐயா. சிறுமைப்படுத்தி விட்டீர்களா? அப்படி நீங்கள் ஏதும் செய்ததாக அடியனுக்கு தோன்றவில்லையே. செய்திருக்கிறோம் நம்பிகளே, செய்திருக்கிறோம். தாங்கள் சொன்னது முற்றிலும் உண்மை என்பதை அறியாமல் நாங்கள் உங்களை தண்டித்து விட்டோமே. எவ்வளவு பெரிய தவறை செய்திருக்கிறோம். பெருமாளும் பெருந்தன்மையும் குடிகொண்டிருக்கும் தங்கள் மனதை மட்டுமா நாங்கள் புண்படுத்தினோம்? எம்பெருமான் தேவராஜனையும் சேர்த்தளவா நாங்கள் புண்படுத்தி விட்டோம். பெருமாள் கேட்டார், நான் ஊட்டி விட்டேன் என்று. நீங்கள் சொன்னதை நான் நம்ப மறுத்து அதை கட்டுக்கதை என்றேனே. ஆனால் இன்று 1000 தொன்னை பிரசாதத்தையும் எம்பெருமானே அமுது செய்து அன்றும் நான் தானடா உண்டேன் என்று வரதராஜ பெருமான் எங்கள் கண்களை திறந்திருக்கிறார். பெருமாளை மடியில் பிள்ளையாய் உட்கார்த்தி ஊட்டிவிடும் பெரும் பேரு, பிறர்க்கரிய அந்த பாக்கியம் 1000 கோடி ஜென்மங்கள் தவம் இருந்தாலும் கிடைக்குமா? எத்தனை முற்பிறவைகளில் என்னென்ன புண்ணியங்கள் செய்திருக்கிறீர்களோ திருக்கச்சி. உம் எதிரே நிற்கக்கூட நாங்கள் தகுதியற்றவர்கள். கீழோர்க்கெல்லாம் கீழான என்னை நீங்கள் இவ்வளவு உயர்த்தி பேசுவது நிச்சயம் தகாது பட்டரே. இல்லை நம்பிகளே, அப்படி இல்லை. பொம்மை ஏதோ கோபுரத்தை தான் தாங்குவதாக மமதை கொண்டது போல் நானும் மமதை கொண்டேன். கோவில் அதிகாரி என்றார். பெருமாளை என் அதிகாரத்திற்கு கட்டுப்பட்டவர் என்று நான் இருமார்ந்திருந்தேன். உங்களை நெய்வேதித்தின் போது உள்ளே இருக்கக்கூடாது என்று உத்தரவிட்டதும் அந்த இருமாப்பில் தான். அந்த இருமாப்பை இன்று தகர்த்து விட்டான் வரதன். நெய்வேதித்தின் போது என்ன, இனி தாங்கள் நாள் முழுவதுமே அவனோடையே இருக்கலாம்.
பேசாமல் நந்தவனத்திற்கு நடையை கட்டும். முற்றுப்புள்ளி வைத்தாகிவிட்டது என்ற செய்தி பாதி வழியில் உமக்கு கிட்டும். செல்லும் நம்பிகளே. பெருமாளிடம் நீர் பேசினீரா என்று ஏளனம் செய்த இந்த வாயை அவன் நிரந்தரமாக இனி பேசாமல் அடைத்து விட்டாலும் தகும். இல்லை, அப்படி சொல்லாதீர்கள். கடலளவு கருணை உள்ளம் கொண்டவன் அந்த வரதராஜ பேரருளாளன். வரங்களை அள்ளித் தருவதால் வரதன் என்று பெயர் பெற்றவன். நிந்தனை செய்பவனையும் தூஷிப்பவனையும் கூட அவன் ஒரு நாளும் தண்டித்தவன் இல்லை. அர்ச்சாவதாரமாக சேவை சாதிக்கும் பெருமாள் யாருடனும் வாய் திறந்து பேசுவதில்லை. உங்களிடம் பேசுகிறான். அவனுக்கு அர்ப்பணிக்கும் உணவை தன் கண்களால் அவன் ஏற்றுக்கொள்கிறான். அதனால்தான் கண்டருள பண்ணுதல் என்று சொல்கிறோம். ஆனால் தன் பக்தன் மீது இருக்கும் கரையை துடைக்க சமர்ப்பிக்கப்பட்ட உணவை அவன் இன்று உண்டு காட்டியிருக்கிறான். தாங்கள் கொண்டு வரும் மாலைகள் வெறும் சாதாரண புஷ்பங்களால் கட்டப்பட்டது என்று நினைத்துக்கொண்டு அதை நான் சாற்றுகிறேன் என்று சொல்லி உங்களிடமிருந்து நான் அதை வாங்கிச் சென்றேன். ஆனால் அது வெறும் மலர்களால் மட்டும் கட்டப்பட்டதல்ல, தூய்மையான அன்பையும் பக்தியையும் சேர்த்து கட்டப்பட்டது என்று இப்போதுதான் நாங்கள் புரிந்து கொண்டோம். உங்களுக்கும் வரதராஜ பெருமாளுக்கும் உள்ள உன்னதமான உறவை புரிந்து கொள்ளும் பக்தியும் பக்குவமும் எங்களுக்கு இல்லாமல் போய்விட்டது நம்பிகளே. வாருங்கள் திருக்கச்சி நம்பிகளே, திரும்பி கோயிலுக்கு செல்லலாம். தங்களையும் பெருமாளையும் நாங்கள் இப்போது வேறு வேறாக பார்க்கவில்லை என்பதே உண்மை. வாருங்கள், மீண்டும் உங்கள் கைங்கரியத்தை தொடங்குங்கள். ஆம் நம்பிகளே, வரதன் அமுது செய்யும் போது நீங்கள் பாடும் தமிழ் பாசுரங்கள் மீண்டும் கம்பீரமாக ஒலிக்கட்டும். தாங்கள் ஆலவட்டம் வீசுவது தென்றலாய் மாறி என்றென்றும் உளம் குளிர அவன் அமுது செய்யட்டும். வரதா.